அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காப்போத்த சாதாரண தர பரீட்சையின் பாடங்கள் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு வெளியான செய்தி. தாதியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்ட இளைஞர். யாழ்ப்பாணத்தில் கந்துவட்டிக்காரர் அட்டகாசம் நிர்வாணமாக்கி சித்திரவதை. ஹோட்டல்களில் பணியாற்றும் பெண்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. குரங்கினால் நடந்த படுகொலை. கொழும்பு புத்தளம் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி செய்தி. தொடர்பென விரிவான செய்திகள். புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு அமைய குறைக்கப்பட்டு 7 பாடங்களே மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படும் என கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். அவற்றில் முக்கிய பாடங்களாக கணிதம், ஆங்கிலம், தாய்மொழி, சமயம் மற்றும் விஞ்ஞானம் ஆகிய 5 பாடங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. கூடுதலாக மாணவர்கள் வேறு 2 பாடங்களை தெரிவு செய்ய வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தொழில்நுட்பம், பௌதீகம், மேலாண்மை மற்றும் தொழில் முனைவு, மனித அறிவியல் மற்றும் சமூக அறிவியல், மருத்துவம் மற்றும் உடற்பயிற்சி ஆகிய பாடங்களில் 2ஐ தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு தரம் 10 தொடக்கம் 11 முடிவில் இப்போது நடத்தப்படும் காப்போத்த சாதாரண தர பரீட்சை சாதாரணமாக நடைபெறும். ஆனால் பாடத்திட்டங்கள் மற்றும் மாற்றப்படும். மேலும் ஒரு பாடத்துக்கு வழங்கப்படும் ABC முறைக்கு பதிலாக மதிப்பெண்கள் வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு முதல் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மூலம் கடவுச்சீட்டுகளுக்கு இணையத்தில் விண்ணப்பிக்கும் திட்டத்தை செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் அலுவலகங்கள் மூலம் அங்குள்ள இலங்கையர்களின் கடவுச்சீட்டுகளுக்கான இணைய விண்ணப்ப செயல்முறையை எளிதாக்குவதற்காக சர்வதேச இடம்பெயர்வு அமைப்புக்கு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 20 தூதரகங்கள் மற்றும் அலுவலகங்களை உள்ளடக்கிய பயோமெட்ரிக் பிடிப்பு மையங்கள் மற்றும் தொடர்புடைய உபகரணங்களை வழங்குவதற்கும் குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையுடன் இணைய இணைப்பை எளிதாக்குவதற்கும் ஒருங்கிணைப்புக்கான பொருத்தமான அமைப்புகள் மற்றும் மென்பொருளை உருவாக்குவதற்கும் தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்கும் இந்த திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த திட்டத்துக்கு தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்கும் அதனை செயல்படுத்த தேவையான நிதியை வழங்கவும் சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டு முதல் வெளிநாடுகளில் அடையாளம் காணப்பட்ட 20 இலங்கை தூதரகங்கள் மற்றும் அலுவலகங்கள் மூலம் இணையத்தினூடாக கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பிக்கும் திட்டத்தை செயல்படுத்த வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் மற்றும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆகியோர் சமர்ப்பித்த கூட்டு முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கை மருத்துவமனைகளில் செவிலியர் சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்காக 2020 முதல் 2022 வரையிலான காப்போத்த உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்ற 2650 மாணவர்களையும் செவிலியர் பட்டம் பெற்ற 850 பட்டதாரிகளையும் ஆட்சேர்ப்பு செய்யப்படவுள்ளனர். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2 வர்த்தமானி அறிவித்தல்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் என சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். வடக்கில் மற்றும் 33 பிராந்திய வைத்தியசாலைகளில் செவிலியர்கள் இல்லை. 2020, 2021 மற்றும் 2022 காப்போத்த உயர்தர பரீட்சைகளுக்கு தோற்றிய 2650 மாணவர் செவிலியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வர்த்தமானி அறிவிப்பை இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் அங்கீகரித்து வெளியிடுகிறோம். எனவே இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்க அவர்களுக்கு வாய்ப்பு உள்ளது. கூடுதலாக கடந்த காலத்தில் செவிலியர் பட்டம் பெற்ற 875 பட்டதாரிகளை பொது சேவையில் இணைத்துக் கொள்ள உள்ளோம். அதற்கான வர்த்தமானி அறிவித்தல் 18ஆம் தேதி வெளியிடப்படும். அதன்படி பயிற்சி பெறுபவர்களில் ஒரு பகுதியினருக்கும் ALCT பெற்றவர்களில் ஒரு பகுதியினருக்கும் பயிற்சியை ஆரம்பிக்க எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வர்த்தமானி அறிவித்தல்களை வெளியிட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நிவித்திகல தம்மூர்வ சந்தி பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
கொலை செய்யப்பட்ட நபர் கொலம்பகம நிவிதிகளவைச் சேர்ந்த 32 வயதுடையவர் என போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 3 பேருடன் ஏற்பட்ட தகராறை அடுத்து அவர் கொலை செய்யப்பட்டதாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் குடும்பஸ்தர் ஒருவருக்கு கந்துவட்டிக்கு கடன் கொடுத்த நபர் கடனை கொடுக்க தவறியமையால் 3 பேருடன் இணைந்து பணம் பெற்றவரை இளவாலை பகுதிக்கு கடத்தி சென்று நிர்வாணமாக்கி அவரை மோசமாக தாக்கி சித்திரவதைகள் செய்துள்ளனர். அத்தோடு அந்த சித்திரவதைகள் காட்சிகளை தமது போனில் காணொலியாகவும் அந்த கும்பல் பதிவு செய்துள்ளது. பணம் பெற்ற நபரை மிரட்டி விடுவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட நபர் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் தொடர்பில் காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார். அவரது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குடும்பஸ்தரை கடத்தி சென்றமை, தாக்கியமை, சித்திரவதை செய்தமை முதலான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வட்டிக்கு பணம் கொடுத்த நபர் உட்பட 4 பேரை கைது செய்து விசாரணைகளை நடத்தினர். விசாரணைகளின் பின்னர் கைதான 4 வரையும் வல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய நிலையில் அவர்களை விளக்கமறிய வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. சித்திரவதை மற்றும் தாக்குதலை காணொலியாக பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட ஸ்மார்ட் போன்களை பகுப்பாய்வு செய்யவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களில் உணவு மற்றும் பானங்களை பரிமாறும் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண் ஊழியர்கள் இரவு 10 மணிக்கு மேல் வேலை செய்ய அனுமதிக்கும் 1954ஆம் ஆண்டு 19ஆம் எண் கொண்ட கடை மற்றும் அலுவலக ஊழியர்கள் ஊதிய சட்ட திருத்தத்தில் செய்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தற்போதைய ஒழுங்குமுறை சில ஹோட்டல் பணிகளுக்கு மட்டுமே இரவு வேலையை அனுமதிக்கிறது. ஆனால் உணவு மற்றும் பாட ஊழியர்களை விலக்குகிறது. இது விருந்தோம்பல் துறையில் செயல்பாட்டு சிக்கல்களை உருவாக்குகிறது. தொழிலாளர் அமைச்சரால் முன்மொழியப்பட்ட திருத்தம் வளர்ந்து வரும் தொழில்துறை தேவைகளை பிரதிபலிக்கும் வகையில் சட்டத்தின் கீழ் 3வது ஒழுங்குமுறையை புதுப்பிக்கிறது மற்றும் பெண் ஊழியர்களுக்கான சட்ட பாதுகாப்புகளை பராமரிக்கும் அதே வேளையில் மென்மையான வணிக நடவடிக்கைகளை உறுதி செய்கின்றது. செல்ல பிராணியாக வளர்க்கப்பட்டு வந்த குரங்கு ஒன்று சிறுமியொருவரை கடித்ததால் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் பலியாகியுள்ளார். செல்ல பிராணியாக வளர்க்கப்பட்ட குரங்கு உயிரிழந்தவர்களின் மகள்களில் ஒருவரை கடித்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றியதில் குரங்கை வளர்த்து வந்த நபர் சிறுமியின் தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் மாத்தலை யடவத்தை துத்திரிப்பட்டிய டல்லேவாவ பகுதியைச் சேர்ந்த சரத் வீரசிங்க என்பவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை தொடர்பில் சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை யடவத்தை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். கொழும்பு புத்தளம் வீதியில் லுணுவில சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தானது இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. சிலாபத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வேன் ஒன்று வீதியில் பயணித்த நபர் மீது மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்தவர் மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் குளியாப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 49 வயதுடையவர் ஆவார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் ஜப்பானின் சர்வதேச மனிதவள மேம்பாட்டு அமைப்பு ஆகியவற்றுக்கு இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஜப்பானில் தாதிய துறைக்கு மற்றொரு இலங்கை யுவதிகள் குழுவுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஜூலை 16ஆம் தேதி ஜப்பானுக்கு செல்லவிருக்கும் குறித்த யுவதிகளுக்கு விமான பற்றுச்சீட்டுகள் வழங்கும் நிகழ்வு நேற்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நடைபெற்றது. அதன்போது இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள IMM ஜப்பானின் பிரதிநிதிகள் குழுவும் கலந்து கொண்டனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.